ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல். நம்மளுக்கு இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கேம் ஃபுல்லாமே நம்மளுக்கு டாஸ்க்காக கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதாவது குவாலிஃபை ஆகணும். அதுதான் இந்த கேமோடைய ஒரு ஃபுல் கான்செப்ட். ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு எல்லா டாஸ்க்லேயுமே வின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கப்பை தூக்கும். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு, லோடை முடிச்சிச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன மேப் வரப்போகுதுன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் நான் இன்ஸ்டால் பண்ண உடனேவே ஃபஸ்ட்டு விளையாடுறவங்களோட சேர்ந்து இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபஸ்ட்டு விளையாடுறேன். ஸோ அதனால் நான் ஒரு நியூ பிளேயர் இந்த ஸ்டம்பிள் கைஸ்க்கு நான் ஒரு நியூ பிளேயர். ஓகே, இது என்னமோ மேப் லோட் ஆகிருக்கு. என்ன மேப்புன்னு தான் தெரியல. ஐயோ, எல்லாருமே ஊருக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க, நம்மளும் குடு 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 குடுன்னு ஓடும். ஆனால் எதுக்கு ஓடுறாங்கன்னு தான் தெரில. ஆனால் குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும் ஓடுறாங்கன்னு தெரியுது, எலிமினேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஐயோ, என்னமோ ஒரு பால் மாதிரி நம்மளை உருட்டி கீழே தள்ளி விட்டுருச்சா. ஐயோ கொஞ்சம் விடுங்களேன், நான் முன்னாடி போயிடுறேன், நான் நியூ பிளேயர், எனக்கு கொஞ்சம் ஜெயிக்க விடுங்களேன். விட மாட்டாங்க போல இருக்கே. ஐயோ பாருங்களேன், நம்மளை ஃபோக்கஸ் பண்ணியே எல்லா பாலும் நம்ம மேலே அடிக்குது. கொஞ்சம் போக விடுங்களேன்ப்பா ப்ளீஸ். நல்ல வேலை நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, மறுபடியும் இங்கேருந்து சட்டுன்னு எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, இங்கேருந்து குதிச்சு அதாவது இந்த ஜம்ப் பட்டனே ஏன்னா எலிமினேட் ஆகிட்டோமா? அதுக்குள்ளேயே நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். ஐயோ, பார்த்தீங்களா, நம்ம நியூ பிளேயராக இருந்த காரணத்தினால நம்மளுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட்டாக இருந்தவங்க எல்லாமே சட்டுன்னு போயிட்டு ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாருமே சட்டுன்னு போயிட்டு வின் ஆகிட்டாங்க, குவாலிஃபை ஆகிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகிட்டோம். சரி, ஓகே, என்ன பண்ண, நம்ம நியூ பிளேயருன்ற காரணத்தினால இது பெருசாக எடுத்துக்க வேணாம். ஓகே, அந்த ஜம்ப் பட்டனே 2 வாட்டி கிளிக் பண்ணால் இல்லை, ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஜம்ப் ஆகுறேன், இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணால் பறந்து போகிறான். ஓகே, இது என்ன ஸ்பெக்டேட்டா? ஓகே, ஐயோ, என்ன யாரும் ஓடுறாங்க, ஏதோ ரவுண்டில் குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. ஓகே, அது என்னன்னு தெரியல. நம்ம விளையாடும் போதில் சப்ப ரவுண்டாக கொடுத்துட்டு மற்றவங்க விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டாக கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நம்ம நியூ பிளேயருனால கூட நம்மளுக்கு அப்படி கொடுக்கலாம். ஓகே, இங்கே ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ரிவார்ட்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம மறுபடியும் இன்னொரு ரவுண்டுக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணலாம். இது என்ன க்ரீன் கலரில் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, வாங்க நம்ம இன்னொரு ரவுண்டுக்குள்ளே போயிட்டாச்சு. வின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணது ஃபஸ்ட் ரவுண்டு, இது செகண்ட் ரவுண்டு. பாருங்கள், அப்படியே மேப் லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ என்ன இது அப்படியே அந்த ஐஸ் இது மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே டைம் கவுண்ட் முடிஞ்ச உடனே ஓடும். ஓகே கோன்னு சொல்லிட்டாங்க. சட்டுன்னு ஓடணும். ஐயோ, பாருங்கள், நம்ம இதில் எங்கே இருக்கோன்னே தெரில. அது இங்கே இருக்கோம். ஐயோ, அதாவது நம்ம இங்கே இருக்கோன்னு பார்க்குறதுக்குள்ளே குடு குடு குடுன்னு தள்ளி விட்டு கீழே போய் விழுந்துட்டோம். ஓகே, வாங்க நம்ம முன்னாடி சட்டுன்னு ஓடுவோம். விழுந்துருக்கூட அப்பாடா, நல்ல வேலை விழலை. கரெக்டாக போய் நல்ல வேலை விழலை. ஏதோ தத்தக்கா புத்தக்கான்னு பண்ணி கீழே விழாமல் தப்பிச்சிட்டோம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம எகிரி குச்சி முன்னாடி போகலாம். தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் விடுங்களேன், நான் முன்னாடி தான் போயிடுறேன், நீ ப்ளீஸ். ஓய், பாருங்களேன் எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. ஓய், பாருங்கள், நம்மளை ஃபோக்கஸ் பண்ணியே வர மாதிரி இருக்கா அந்த எல்லா ஸ்னோ பால்ஸும். ஐயோ, கொஞ்சம் அந்த பக்கம் தான் போங்களேன். நல்ல வேலை நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இருங்க, இதில் அடிப்படாமல் குடுன்னு ஓடணும். ஆமாடா, நல்ல வேலை சட்டுன்னு ஓடியாச்சு. ஓகே, இருங்க, சட்டுன்னு இதில் ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ, கரெக்டாக வச்சுக்கிட்டு இல்லை கரெக்டாக போயிடணும். கரெக்டாக ஜம்ப் ஆகிட்டு ஓகே, ஐயோ, நான் பாருங்கள், குவாலிஃபை ஆகணுன்றதுக்கு எலிமினேட் ஆகணும்லாம் வேறு சொல்லிகிட்டு இருக்கேன். எதுவும் சட்டுன்னு குவாலிஃபை ஆகணுன்ற பதட்டத்தில் குவாலிஃபைக்கு பதில் எலிமினேட் ஆகணும்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிங்க் கலர் கொண்டை போட்ட அக்கா குதிச்சு வந்துட்டுருக்காங்க. ஓகே, அவங்க வின் ஆகிட்டாங்க. ஐயோ, பாருங்களேன், நல்ல வேலை ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நம்ம உள்ளே குவாலிஃபை ஆகிட்டு இவங்களும் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த கிட்ட எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். மற்றவங்களாம் எலிமினேட் ஆகிட்டுருக்காங்க. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறதே 12 பேர் தானே, ரிமைனிங்கே 12 பேர் தான் இருக்காங்களா. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த மேப்புக்குள்ளே போயிட்டு அடுத்த மேப்பில் இருந்து சூப்பராக கப்பை தூக்கலாம். நம்ம இந்த மேப்லேயே கப்பை தூக்கியாச்சு. நல்ல வேலை, நான் கூட இந்த மேப்பில் எலிமினேட் ஆயிடுவோம் தான் நினச்சேன். நல்ல வேலை குவாலிஃபை ஆகிட்டோம். ஓகே, என்ன இந்த மேப்பில் இன்னும் லோட் ஆகலையா? சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம். என்ன லோட் ஆக மாட்டேங்குது? ஐயோ, என்ன மேப் லோட் ஆக மாட்டேங்குது? ஏதோ ஒரு இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு நெட்வொர்க் கூட கரெக்டாக தானே இருக்குது, நெட்வொர்க் கூட பிரச்சனை இல்லையே, நெட்வொர்க் கூட கரெக்டாக தானே இருக்குது, அப்புறமா எதுக்கு? ஐயோ, பாருங்கள், நான் ஜாய்ஸ்டிக் கூட மூவ் பண்ண முடியலையே, கேமரா இதுவே காட்ட மாட்டேங்குது. என்னாச்சு? சரியாகு. ஐயோ, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. ஏதோ பக் ஆகிட்டுருக்கு. கன்ஃபார்ம் ரவுண்ட் ஓவரா?
ஐயோ பாருங்கள், இது அதாவது கேம்காரங்களே நம்மளுக்கு பார்த்து செஞ்ச சதி. நம்ம வந்து இல்லை ஜெயிச்சிடக்கூடாதுன்னு கேம்காரங்களே வந்துட்டு ஏதோ ஒரு பகு மாதிரி பண்ணி விட்டு நம்மளை வந்துட்டு ஜெயிக்க விடாமல் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரவுண்டு எதுவும் பக்கில் போயிடுச்சு. சொன்னால் அந்த ரவுண்ட் வந்து ஒரு ரவுண்டாகவே கால்குலேட் பண்ணிக்க வேணாம். இதுதான் இப்போ வந்து 2வது ரவுண்ட் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கவுண்ட் டவுன் முடிஞ்ச உடனே வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரில. என்னது, ஏன்னா மேலே இருந்து ஏதோ டப்பு 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 டப்புன்னு விழுது, அந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி வந்து விழுது. ஓகே ஓகே, நம்ம வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் போல இருக்கு. ஆனால் இதில் யார் நம்மன்னு எனக்கு சீரியஸாக தெரில. நான் வந்து ஏதோ ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் யார் வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இது என்ன ரொம்ப பெருசாக வந்துட்டுருக்கு, ரொம்ப பெருசாக விழுது பாருங்களேன். இதில் ஜெயிப்போமான்னு தெரில. ஐயோ அவ்வளோதான் போல இருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே பக்கத்தில் அந்த எலிமினேஷன் வந்து 5 out of 5 தான். 5 out of 5 வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகே, ரவுண்டும் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரவுண்டோடைய வின்னர் வந்து இவங்க தான் போல இருக்குது. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அப்படின்னா வந்து நம்மலாம் வந்து எலிமினேட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும்தான் குவாலிஃபை இருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு அந்த வின்னரு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போகலாம். இந்த ரவுண்டில் யார் நம்மனே தெரில, கேமரா ஆங்கிளே வேறு மாதிரி இருந்துட்டு யார் நம்மனே தெரியாமல் எப்படி வந்து ப்ளே பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். சரி ஓகே, இருந்தாலும் பிரச்சனை, நம்ம வந்து இன்னொரு ரவுண்ட் ப்ளே பண்ணுறோம் வாங்க. இது வந்து செகண்ட் ரவுண்டு, இப்போ வந்து 3rd ரவுண்ட் ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கண்டினியூ கொடுத்து உள்ளே போகலாம். ஓகே நான் என்ன கண்டினியூ கொடுக்குறேன், உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூ போல் இருக்குது, சரியாக தெரில. நான் கண்டினியூ கொடுத்துட்டே இருந்தேன், போக மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. மேப்பும் வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மேப் என்னவா இருக்குன்னு தெரியலையே. ஓஹா, நான் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன மேப்பாக இருக்க போகுது. ஓகே, சூப்பர் ஸ்லைடு. இது பார்க்குறதுக்கு சூப்பர் ஸ்லைடு மாதிரி இல்லை, வாட்டர் ஸ்லைடு மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஏதோ ஒரு ஸ்லைடு, வாங்க நம்ம போய் வந்துட்டு ஜெயிக்கலாம். ஐயோ தண்ணியில் கீழே விட்டோம், அதாவது நம்ம எங்கே இருக்கோன்னே தெரில, எங்கே இருக்கோன்னு பார்க்குறதுக்குள்ளே தண்ணியில் கீழே விழுந்துட்டோம். ஐயோ பாருங்கள், மறுபடியும் கீழே விழுந்துட்டோம். ஓகே, நம்ம இந்த பக்கமாக போகலாம், எல்லாமே அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க. ஐயோ நம்ம இந்த பக்கமாக கீழே விழுந்துட்டோம். அது பாருங்களேன், அது போனாலே இல்லை, யாரோ நம்மளை வந்து தரன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்துட்டு இந்த கேமில் இருக்க கேரக்டர் போயிட்டுருக்கான். ஐயோ ஏன்டா ஏன். ஓகே, இந்த வாட்டியாச்சு கரெக்டாக போயிடணும். போக முடியல. ஓகே பாருங்கள், எந்திரிச்சு போக தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் போக முடியலையே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அது கரெக்டாக வந்துட்டு போகும்போது, அது அந்த பக்கம் போகும்போது அப்படியே ஃப்ளோவில் போயிடலாம்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஃப்ளோவில் போகும்போது கரெக்டாக நம்மளை வந்து இடிச்சிடுச்சு, நம்மளும் வந்துட்டு போய் கீழே விழுந்துட்டோம். ஓகே, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் போக விடுங்களேன் ப்ளீஸ். நான் வந்துட்டு புது பிளேயர், கொஞ்சம் என்னையும் வந்துட்டு ஜெயிக்க விடுங்களேன் ப்ளீஸ். நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண முடியல, ஜெயிக்க முடியாது போல இருக்கே. பாருங்க, அப்போ அவ்வளோதான், கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஜெயிக்கணும், இல்லை எலிமினேட் ஆகிட்டோம். குவாலிஃபை ஆகலான்னா அதாவது பாதி ரவுண்டில் போய் எலிமினேட் ஆகிருந்தா கூட பரவாயில்லன்னு மனசை தேர்த்திருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து அதாவது ரவுண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே இடத்துல இருந்து எலிமினேட் ஆகணும். அதை நினச்சா தான் என்னால் தாங்க முடியல. ஒரே ஒரு லெவலில் கூட இந்த ரவுண்டில் ஒரே ஒரு லெவலில் கூட தாண்ட முடியாமல் இருந்தோமே, அதை நினச்சா தான் ஒரே சிரிப்பாக வருது. ஓகே, இது என்ன, இது ஏதோ ஒரு புது ரவுண்டு போல் இருக்குது. ஸ்பெக்டேட்டில் ஆனால் நம்ம வந்து லீவ் கொடுத்து வெளியே போயிடலாம். ஓகே பாருங்க, என்ன இது எதோ வந்து போகிறாங்க விழுறாங்க, நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ப்ளே பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து ஸ்பெக்டேட் தான் பண்ணிகிட்ருக்கோம், அது தேவையில்லை. நம்ம இப்போ லீவ் கொடுத்து வெளியே போயிட்டு ஓகே, நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேப்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன மேப் வருதுன்னு பார்த்து அதுலேயாச்சும் ஜெயிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ப்ளே கொடுத்து உள்ளே வந்தாச்சு. 24 பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு, இன்னும் லோடிங்குன்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டுருக்கு மேப்பு. ஓகே, இப்போ என்ன மேப் வரப்போகுது அப்படியே நினச்சாலே ரொம்ப ஆவலாக இருக்குது. என்ன மேப்பு இது, ஏதோ ஒரு மேப் வந்து வித்தியாசமாக வந்திருக்கு, ஆனால் என்ன மேப்புன்னு தான் தெரில. ஓகே, ஏதோ சூப்பர் ஸ்லைடாக என்ன அதே ரவுண்டு வந்திருக்கு. ஓகே, அதாவது கேம்காரங்கள்ல சரி ஓகே, போன ரவுண்டில் ஜெயிக்க முடியலன்னா என்ன, இந்த ரவுண்டில் ஜெயிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ரவுண்டை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சூப்பர், நம்ம வந்து அந்த லெவலையும் வந்து தாண்டிட்டோம், இந்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லெவலையும் தாண்டிட்டோம். நான் கூட போன வாட்டி மாதிரி அதே ரவுண்டில் ஏதாவது இதே ரவுண்டில் வந்துட்டு அதே லெவலில் வந்து தாண்ட முடியாமல் எலிமினேட் ஆக போகிறேன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு பரவாயில்ல, நம்ம வந்து தாண்டிட்டோம். ஓகே, அதாவது இது வந்து நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னா பக்கில் ஏதாவது அதே ரவுண்டு வந்ததா அப்படின்னா கேம்காரங்களாம் நம்மளுக்கு பார்த்து கொடுத்தாங்கன்னு தெரில. பட் ஆனால் ஏதோ நம்ம வந்து அப்போ விட்டது வந்து இப்போ பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஐயோ ஏதோ புதுசாக அதுதான் இந்த கடல் சூறாவளி மாதிரி ஏதோ வந்துட்டுருக்கா. ஐயோ கீழே வந்துட்டோம். நல்ல வேலை பாதி லெவல்லேருந்து வருது, நான் கூட ஏதோ ஸ்டார்டிங் லெவல்லேருந்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நினச்சேன்.
நம்ம அந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து போன ரவுண்டில் வந்து வர முடியாமல் வந்துட்டு எலிமினேட் ஆனோம் பார்த்தீங்களா, அதே ரவுண்டில் கொண்டு போய் விட போகுதுன்னு நினச்சேன். நல்ல வேலை அங்கெல்லாம் விடல. ஓகே இருங்க, அங்கே தூரத்தில் வந்துட்டு இது இருக்குல்ல, அந்த வின் பண்ணுறாங்களா அந்த இடம், அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். குவாலிஃபை ஆகுறாங்களா அந்த இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போயிடணும். ஒரு ஃபேனில் இடிச்சிக்கிட்டோம். கரெக்டாக போய் குவாலிஃபை ஆகிடும். ஐயோ போச்சு. அதாவது போன ரவுண்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே நம்மளால் போக முடியாமல் எலிமினேட் ஆனோம். இந்த ரவுண்டில் கிட்ட வந்து கரெக்டாக குவாலிஃபை ஆக போகிற நேரத்தில் எலிமினேட் ஆனோம். நம்ம விதியை பார்த்திங்களா, நம்மளுக்கு எப்படியெல்லாம் விதி இருக்குன்ட்டு டிசைனாக விதி இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி ஜெயிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், லாஸ்ட்டில் நான் கூட கேம்காரங்க நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்கன்னு நினச்சா, கேம்காரங்க உதவி பண்ணுற மாதிரி அதே ரவுண்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டில், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்மளால் போக முடியலன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம். சரி ஓகே, இதுக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஓகே வாங்க போகலாம். மறுபடியும் போயிட்டு என்ன ரவுண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் வந்துட்டு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே உள்ளே போயிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரவுண்டு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரவுண்டு வர போகுதுன்னு தெரியலையே. ஓகே இப்போ வந்து மறுபடியும் லோட் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் வந்து என்ன ரவுண்டு வரப்போகுதுன்னு தெரில. அதே அவளுடன் காத்திருக்கின்றேன். ஐயோ எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். அதே சூப்பர் ஸ்லைடா, சூப்பர். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 வாட்டி வந்துட்டு ஒரே வந்து ரவுண்டு வந்திருக்கு. ஓகே அப்போது அவள் தான் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம். ஓகே செகண்ட் டைம் வந்து போகலாம். ஓகே இது ஏதாச்சும் வந்து அவுட் ஆகாமல் இருக்கணும்னு பார்த்தா நம்ம வந்து அதாவது நம்ம வந்துட்டு இந்த பக்கமாக போகல, வேறு பக்கமாக போகல, அதே பக்கமாக போய் தொப்புன்னு கீழே தான் விழுந்துட்டுருக்கோம். ஓகே இங்கேருந்து கரெக்டாக வந்து போயிடணும். நல்ல வேலை அங்கேருந்து வந்துட்டு கரெக்டாக வந்தாச்சு. ஓகே இப்போ வந்துட்டு இங்கேருந்து கரெக்டாக ஜம்ப் ஆகிட்டு கரெக்டாக வந்து இங்கேருந்து போயிட்டு அந்த வாட்டர் அந்த ஸ்லைடு பண்ணலாம். ஓகே ஸ்லைடு பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக போகணும். ஓகே ஐயோ என்ன போய் வந்து இடிச்சிக்கிட்டோம். ஓகே பரவாயில்ல. ஐயோ ஜம்ப் பட்டன் கொடுத்தா நம்ம போய் வெளியே போய் விழுந்துட்டோமே. பட் ஆனால் பரவாயில்ல, வந்துட்டு எங்கே அவுட் ஆனோமோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக ஜம்ப் ஆகிடணும். ஓகே நல்ல வேலை கரெக்டாக அந்த ஜம்ப் ஆகிட்டோம். மறுபடியும் ஜம்ப் ஆகிடணும். கரெக்டாக ஜம்ப் ஆகிடும். நல்ல வேலை கரெக்டாக ஜம்ப் ஆகிட்டோம். ஓகே இதுலேயும் வந்து கரெக்டாக போயிடணும். நல்ல வேலை கரெக்டாக போயிட்டோம். கரெக்டாக போனோம். இது வேறு பார்க்குறதுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணும்போதுன்னு இல்லை, அப்படியே நார்மலாக ஸ்லைட் பண்ணும்போதே வெளியே போய் விழுந்துருமோன்னு வேறு பயம் இருக்குது. ஐயோ மறுபடியும் வந்து இடிச்சிக்கிட்டோமே. ஐயோ இந்த வாட்டி எலிமினேட் ஆகிடும். 2 ரவுண்டில் எலிமினேட் ஆக முடியல. குவாலிஃபை ஆக முடியல. இந்த ரவுண்ட்லேயாச்சும் குவாலிஃபை ஆகிடும். பாருங்க, நான் குவாலிஃபைக்கு வந்துட்டு எலிமினேஷன் சொல்லிட்டுருக்கேன். ஐயோ மறுபடியும் எலிமினேட் ஆகிட்டோமா. சூப்பர். நம்ம வந்து 2 ரவுண்டில் வந்துட்டு, அதாவது முதல் ரவுண்டில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து எலிமினேட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அந்த 2மே வந்து ஒரே ரவுண்டு தான். அந்த ஒரே ரவுண்ட்லேயுமே நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து தான் வந்து எலிமினேட் ஆகணும். ஏன்னான்னு தெரில. புது பிளேயராக இருந்தாலுமே லாஸ்ட் வரைக்கும் வந்து எலிமினேட் ஆனால் மனசு கஷ்டப்படுமா படாதா? ஐயோ என்ன சொல்கிறதுன்னு வேறு தெரியலையே. சரி ஓகே என்ன பண்ணுறது. ஓகே நம்ம வந்து இதோட வந்து கேம் பிளே வந்து முடிச்சிக்கலாம். ஓகே ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து ஆனால் விளையாடுறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. செம்ம ஃபன்னாக இருக்குது. ஃபன் ஓவர்லோடு தான் இருக்குது. அப்படியே விளையாடினா வந்துட்டு ஐயா நல்லா இருக்கே இது விளையாடணும் தான் தோணுது, ஐயா நல்லா இருக்கே இது விளையாடணும் தான் தோணுது, ஐயா நல்லா இருக்கே இது விளையாடணும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கணும் தான் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதை வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே விளையாடுறதுனால நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகலை. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு கப்பை வந்து அடித்து தூக்கிடலாம். சரி ஓகே நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சரி ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சிட்டா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிச்சிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். மிஸ் யூ அண்ட் லவ் யூ a lot guys. Bye bye.